Hi students, this is Tirumala Max YouTube channel, 10th standard English, Tamil Nadu board exam, 2 marks and 5 marks important question in English. So 100% sure these questions will come for your examination. 100% நிச்சயம் இந்த கேள்விகள் உங்களுக்கு தேர்வில் வரும். So முயற்சி plus பயிற்சி which is equal to வெற்றி. So முயற்சியும் பயிற்சி இருந்தால் தான் you will be able to get a வெற்றி. So please make note of that and let us go to the next slide. 10th English 2 marks and 5 mark questions. இந்த தேர்வு என் வாழ்க்கையின் சிறந்த தேர்வாக இருக்கும் என்று எண்ணி ஒவ்வொரு தேர்வையும் எழுத வேண்டும். I once again repeat you to make a habit to think that every exam will be the best exam in your life. So you have to think of that. And your journey towards your dream has just begun. So you are going to write a public examination which is your dream, and that the journey is going to start now in another 2 months. Let us go to the questions now. So 10th exam இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சரோட மார்க்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இதில் என்ன விதமான மார்க்ஸ் எப்படி வருதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் மொத்தம் 18 கேள்விகள் இருக்குது. ஸோ 18 கேள்வி மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். 100% these questions will be asked in your public examination. So number of questions you have to answer, because they will ask 5 questions. Out of 5 questions you have to answer 3 questions. So that means 3 into 2 is 6 marks will be there. And 5 mark questions is equal to that prose questions will be there. That is 11 questions are there. So நீங்கள் 11 கேள்வி படிச்சீங்கன்னா they will ask you have to answer 2 questions only. So whether that will be for 4 questions will be there. In that one you have to write 2 questions only. So 2 into 5 which is equal to 10. 5 mark questions உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போயம்ல 8 கேள்விகள் இருக்கு. 8 கேள்வியில் 2 கேள்விக்கு நீங்க பதில் அளிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ 8ல் நீங்க 8 படிச்சீங்கன்னா 2 கேள்வி டெஃபினட்டா நீங்க எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டோட்டல் 18 ஃபார் 2 mark questions and 19 ஃபார் 5 mark questions. ஸோ புட்டுகதர் மொத்தம் நீங்க எழுத வேண்டிய கேள்விகளோட பதில் 7 கேள்விகள் எழுத வேண்டியது இருக்கும். ஸோ அதுல 26 மார்க், 100 மதிப்பெண் கேள்விகளுக்கு நீங்கள் 26 மதிப்பெண் இதுல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைச்சிருது. ஸோ ஐ once again repeat you that answers for 2 marks and 5 marks put together you will be able to get 26 marks with the questions what I am giving now. இப்போ நான் கொடுக்க போற கேள்விகளை மட்டும் நீங்க படிச்சாலே போதும், you will be able to get 26 mark 100%. இதுல எந்த விதமான மாற்றம் இருக்கு. So 100% sure that you can get 20 marks can be obtained. நிச்சயமாக நீங்கள் 26 மதிப்பெண்களை இந்த கொஸ்டின்ஸை நீங்க படிச்சீங்கன்னா definitely you will be able to see. I once again repeat you 2 mark question detail answers நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரோஸ் அண்ட் போயம் வந்து 5 mark questions மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ யூ ப்ளீஸ் கோ த்ரூ த என்டையர் வீடியோ. டெஃபினெட்லி யூ வில் பி ஏபிள் டு நோ ஹவு பெஸ்ட் ஐ ஹவ் கிவன். ஸோ ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் திஸ் அண்ட் என்ஜாய் யுவர் ஸ்டடி. த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸோ why did the seagull fail to fly அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 2023 மே 2022 ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஸோ த எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, சீகல் வந்து அவர் பயந்தார். ஸோ சீகல் வாஸ் அஃப்ரைட் டு ஃப்ளை. ஸோ ஹி வாஸ் அஃப்ரைடு, அவர் வந்து பறக்கிறதுக்கு பயந்தார். ஸோ அவரால் பறக்க முடியல. இதுதான் பதில். த சீகல் வாஸ் அஃப்ரைட் டு ஃப்ளை, ஸோ ஹி ஃபெயில்டு டு ஃப்ளை. இந்த 2 பாயிண்ட் எழுதினாலே ஈஸியாக உங்களுக்கு 2 மார்க் போட்டுருவாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுங்க, ஏன் பறக்க முடியலன்னு கேட்குறாங்க. ஏன்னா அவர் பயந்தார். ஸோ த சீகல் வாஸ் அஃப்ரைட் டு ஃப்ளை, ஸோ ஹி ஃபெயில்டு டு ஃப்ளை. லெட் அஸ் கோ டு த செகண்ட் கொஸ்டின். What did Aditya offer Sanyal? ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஜூலை 2023 மே 2022 2 தடவை கேட்டிருக்காங்க பப்ளிக்ல. ஆதித்யா ஆஃபர்டு சன்லாயில் எ சம் ஆஃப் 150 rupees. ஆஃபர் பண்ணார்னா என்ன, அவருக்கு எவ்வளோ கொடுத்தாருன்னு கேட்குறாங்க. ஸோ ஆதித்யா ஆஃபர்டு சன்யால், அது அப்படியே கொஸ்டின் இருக்கிறது எழுதிட்டு இதை பாஸ்ட் டென்ஸில் எழுதணும். ஆஃபர்ன்றதை ஆஃபர்டு எழுதணும். எப்பவுமே வந்து கொஸ்டின்ஸில் கேட்கும்போது இங்கே ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும், நீங்க எழுதும் போது பாஸ்ட் டென்ஸ்ல எழுதணும் எல்லா கேள்விகளுமே. ஸோ ஆதித்யா ஆஃபர்டு சன்யால் a sum of not total, a sum of 150 rupees 150 ரூபாய் கொடுத்தாரு. ஸோ 150 rupees சிம்பிள் கிறிஸ்பா இருக்கும் இந்த ஆன்சர்ஸ்லாம். நீங்க இதுல இருக்கிறத படிச்சாலே போதும், you will be able to get 2 marks my dear children. So please make note of that. Aditya offered Sanyal a sum of rupees 150 rupees. Next question, third one. So how many years had M. Hamill had been in the village? எவ்வளோ நாளாக அவர் இருந்தார், அவ்வளோதான் சிம்பிள் கேள்வி. எவ்வளோ வருஷங்கள். எம் ஹமில், இங்கே பீன் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே ஹேடுன்னு வந்திருக்கு. ஸோ அதனால என்னன்னா உங்களுக்கு அவங்க பாஸ்ட் டென்ஸில் எழுதணும். அதுதான் சொல்கிறேன். ஹேட் பீன் இன் த வில்லேஜ் ஃபார் 40 years, 40 வருடங்கள். நீங்கள் இந்த கொஸ்டினை நீங்கள் ஹைலைட் பண்ணலாம், இல்லை பாக்ஸ் போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்போ தான் அவங்க பார்க்குறவங்களுக்கு இந்த கொஸ்டினை இது பார்த்துட்டு அவங்க கரெக்டாக டிக் அடிச்சு மார்க் போட்டுருவாங்க. ஸோ ஹமில்
had been in the village for 40 years. So next question, whom did Watson see when he entered the room? அவர் உள்ள வாட்சன் பார்த்தது யார எப்போனா அவர் என்டர் ஆகும்போது யாரை பார்த்தாரு? வாட்சன் saw the butler. ஸோ இதுதான் அதோட பதில். saw இங்க பாருங்க, சீன்றது வந்து என்ன இருக்கு, சான் மாதிரி இருக்கு. ஸோ இது ரெண்டு தான் மெயினாக நீங்கள் எழுதணும். அதுக்கான கேள்வியை பாஸ்ட் டென்ஸில் எழுதணும், ப்ளஸ் அதுக்கான பதில் என்னன்றதை எழுதணும். ஸோ வாட்சன் சா, சிக்கு பதிலாக சா. தமிழ் மீடியம் பசங்க இதை நல்லா நோட் பண்ணீங்க. வாட்சன் சா த, இங்கே இருக்கிற பட்லர்ன்றதை மட்டும் எழுதினா போதும். பட்லர் வென் he entered the room. தட்ஸ் ஆல். சிம்பிளாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சா த பட்லர் வென் he entered the room. இது வந்து ஜூலை 2023 உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் மேட் த யங் சீகல் கோ மேட்? ஸோ யங் சீகல் வந்து மேட் ஆனதுக்கு, மேடுனா இதுவானதுக்கான காரணம் என்ன? ஸோ அவர் என்னன்னா, யங் சீகல் வாஸ் வெரி ஹேங்க்ரி. ஸோ அவர் வந்து வெரி ஹங்க்ரி. ஸோ ஹங்க்ரினா என்னது, பசி. ஸோ அவர் வந்து என்ன வந்தார், ரொம்ப பசியாக இருந்தது அவருக்கு. ஸோ அதனால அவர் வந்து என்ன வந்தார், வாஸ் வெரி ஆங்க்ரி. ஹிஸ் மதர் வாஸ் டியரிங் எ பீஸ் ஆஃப் ஃபிஷ் வித் திஸ் பீக். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, டியரிங் எ பீஸ் ஆஃப் ஃபிஷ் இது பண்ணுறாங்க. திஸ் சைட் மேடண்ட் ஹிம். அதனால அவர் மேடாக மாறுறதுக்கான அது ஆச்சு. ஏன்னா அங்கே பசியாக இருக்கும்போது அப்போ தான் வந்து மீனை வந்து அவங்க வந்து அப்போ தான் எல்லாம் எடுக்கிறாங்க, டேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவருக்கு வந்து மடத்தனமாக இருந்தார். ஸோ இட் பிகம் மேடண்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், வாட் டஸ் ஐஎன்எஸ்வி? சிம்பிள். ஐஎன்எஸ்வினா என்ன அப்படின்றது கேள்வி. இந்தியன் நேவல் ஷிப் வெசல். இந்தியன் நேவல் ஷிப் வெசல். ஐ ஃபார் இந்தியன், என் ஃபார் நேவல், எஸ் ஃபார் ஷிப் அண்ட் வி ஃபார் வெசல். அவ்வளோதான். இது மட்டும் எழுதினாலே நீங்கள் போதும். ஐஎன்எஸ்ஐ மீன்ஸ் இந்தியன் நேவல் ஷிப் வெசல்ஸ். இது வந்து ஏப்ரல் 2023 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லெட் அஸ் கோ டு த 7th one. How was Holmes able to look sick? ஹோம்ஸ் வந்து எப்படி சிக் ஆனாங்கன்னு. ஹோம்ஸ் வாஸ் ஃபாஸ்டிங். அதாவது பாருங்க, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இது பண்ணாங்க, ஒரு பொழுது இருந்தாங்க. ஒரு பொழுதுனா ஃபாஸ்டிங்னு அர்த்தம். ஸோ ஃபார் 3 days, 3 நாட்களாக. ஸோ 3 நாட்களாக அவங்க என்ன இருந்திருக்காங்க, ஒரு பொழுது இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஃபாஸ்டிங்கில் இருந்தாங்க ஃபார் 3 days. ஃபாஸ்டிங்னா ஒரு பொழுதுன்னு அர்த்தம், சரிங்களா? ஃபார் 3 days அண்ட் டிட் சம் மேக்கப் லைக் எ சிக் மேன். அண்ட் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்க மாதிரி அவர் மேக்கப் பண்ண நடித்தார். ஸோ அதை தான் சொல்லுவாங்க, ஹோம்ஸ் வாஸ் ஃபாஸ்டிங் ஃபார் 3 days அண்ட் டிட் சம் மேக்கப் லைக் அ சிக் மேன். சிக் உடம்பு சரியில்லாதவங்க மாதிரி அவர் காட்டினார் அப்படின்றாங்க. ஸோ ஒரு பொழுது ப்ளஸ் மேக்கப் லைக் அ சிக் மேன். 3 நாட்களாக ஒரு பொழுது இருந்து அவர் வந்து ரொம்ப நெளிந்து போனார் மாதிரி அவர் காட்டினாருன்னு சொல்கிறாங்க. வாஸ் ஃபாஸ்டிங் ஃபார் 3 days அண்ட் டிட் சம் மேக்கப் லைக் அ சிக் மேன். அதுதான் காரணம்ன்றாங்க. 8th, விச் மந்த் இஸ் கால்ட் அஸ் எ மெகா? ஸோ மெகான்ற மாதம் என்ன அப்படின்னு கேள்வி. ஸோ பார்த்தீங்கன்னா இது சிம்பிள். தமிழ் மீடியம் எழுதுறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எழுதிடலாம். ஒன்றும் இல்லை, ஜனவரி அண்ட் பிப்ரவரி எழுதினா போதும். இந்த வார்த்தை ஞாபகம் வந்தாலே உங்களுக்கு போதும். ஸோ மெகான்றனால ஜான்வரி அண்ட் பிப்ரவரி, த மிட் வின்டர், அதாவது பனிக்காலத்தில் இருக்கிற வின்டர் மிட் பீரியட்ல அது இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிட் வின்டர்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர். இட் இஸ் கால்ட் ஆஸ் எ மகா. ஸோ ஜான்வரி பிப்ரவரி, த மிட் வின்டர் இஸ் கால்ட் எ மகா. ஸோ த விச் மந்த்னு கேட்டாங்கன்னா ஜனவரி அண்ட் பிப்ரவரி எழுதினாலே போதும். லெட்ஸ் கோ டு த 9th one. டிட் த மதர் பேர்ட் ஆஃபர் எனி ஃபுட் டு த யங் பேர்டு? கொடுத்தாங்களா? மதர் பேர்டு வந்து ஏதாவது ஃபுட்டு வந்து யங் பேர்டு கொடுத்துச்சா? நோ. அவ்வளோதான், சிம்பிள். நோ, த மதர் பேர்ட் ஆஃபர் டிடன்ட் ஆஃபர். இங்கே வந்து டிட்னு கேட்டதுனால இங்கே டிட் நாட்னு போடணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இங்கே டிட் நாட் போடணும், இங்கே நோன்னு போடணும். அவ்வளோதான். நோ, த மதர் பேர்ட் டிட் நாட் ஆஃபர் எனி ஃபுட் டு த யங் பேர்டு. இது ஜூலை 2023 கேட்டிருக்காங்க, மை டியர் சில்ட்ரன். ஸோ 10th one is who mentored the crew? ஸோ யார் க்ரூவை மென்டர் பண்ணாங்கன்னா கமாண்டர். அவர் தான் வந்து அவங்கள தயார்படுத்தினது. யார்? கமாண்டர் திலீப் தோண்டே. ஸோ இது ஞாபகம் வச்சுங்க இந்த பேரை. கமாண்டர்ன்றது அவர் ஏன்னா ஏர்ஃபோர்ஸில் இருக்குன்னா அவர் கமாண்டர்னு சொல்லணும். திலீப் Donde. So DONDE mentored the crew. So Commander Dilip Donde mentored the crew. So இது ஜூலை 2023 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 11th, வேர் வாஸ் நாகன் அங்கிள்ஸ் ஷாப்? நாகனோட அங்கிளோட ஷாப்பு எங்கே இருந்தது? நாகன் அங்கிள் ஷாப் வாஸ் நெக்ஸ்ட் டு கிராசரி ஷாப். அதாவது கிராசரினா பலசரக்கு மளிகை கடை பக்கத்தில். அவரோட ஷாப் எங்கே இருந்தது? இட் வாஸ் நெக்ஸ்ட் டு த
அதாவது பக்கத்தில் இவர் கடை கிராசரி கடைக்கு, கிராசரினா மளிகை சாமான் வாங்குற கடை, அந்த ப்ரொவிஷனல் ஸ்டோருக்கு பக்கத்தில் இருந்தது. அண்ட் ஆப்போசிட் டு ஏ டெம்பிள் டெடிகேட்டட் டு லார்ட் சிவா. லார்ட் சிவா டெம்பிள் பக்கத்தில் இருந்தது. சிம்பிள். அதாவது என்ன எழுதணும்னா, நாகன்ஸ் அங்கிள் ஷாப் எங்கே இருக்குது, அவர் வந்து நெக்ஸ்ட் டு கிராசரி ஷாப்லேயும் ஆப்போசிட்டில் லார்ட் சிவா டெம்பிள் இருந்தது. ஸோ அதை தான் நீங்கள் எழுதணும். இதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல. ஸோ நாகன் அங்கிள் ஷாப் வாஸ் நெக்ஸ்ட் டு கிராசரி ஷாப் அண்ட் ஆப்போசிட் டு ஏ டெம்பிள் டெடிகேட்டட் டு லார்ட் சிவா. அதை ஞாபகம் வச்சுங்க. லெட் அஸ் நெக்ஸ்ட் ஒன். ஹவு டஸ் கிம் ஹெல்ப் அலிஷா? எப்படி ஹெல்ப் பண்ணாரு? கிம் இன்ட்ரோடியூஸ் அலிஷா டு டிராகன் டிக்டேட் விச் ஓப்பன்ஸ் அப் த வேர்ல்டு டு அலிஷா. ஸோ என்ன எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணாருன்னா, அலிஷா டு டிராகன் டிக்டேட், இன்ட்ரோடியூஸ் டு டிராகன் டிக்டேட் பண்ணாரு. யார்? கிம் வந்து அலிஷா டு இன்ட்ரோடியூஸ் அலிஷா டு டிராகன் டிக்டேட் கிட்ட, விச் ஓப்பன்ஸ் அப் த வேர்ல்டு டு அலிஷா. அந்த நேரத்தில் தான் அவங்களோட லைஃப் வந்து ஓப்பன் அப் ஆச்சு. இட் ஹாஸ் மேட் ஹர் மோர் இண்டிபெண்ட். ஸோ அதனால என்ன ஆச்சு? மோர் இண்டிபெண்ட்னா சுதந்திரமாக வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைச்சி, அதுக்கப்புறம் ஷீ இஸ் ஏபிள் டு ஸ்டடி ஆன் ஹர் ஓன். அது வெளியே வந்ததுக்கப்புறம் தான் ஷீ இஸ் ஏபிள் டு ஸ்டடி ஆன் ஹர் ஓன்ன்றாங்க. அதாவது என்ன நடந்தால், கிம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, அலிஷா வந்து டிராகன் டிக்டேட் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, விச் ஓப்பன் அப்ஸ் த வேர்ல்ட் டு ஹர் டு அலிஷா. ஸோ அதனால் அவர் வெளி உலகத்துக்கு வராங்க. வெளி உலகத்துக்கு வந்தவொடனே அவர் ரொம்ப சுதந்திரமாக ஆயிடுறாரு. சுதந்திரமாக ஆனதுக்கப்புறம் ஷீ இஸ் ஏபிள் டு ஸ்டடி ஆன் ஹர் ஓன். வெளியே வந்ததுனால அவளால் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக கிடைச்சது. ஸோ திஸ் மேட் ஹிம் டு ஹெல்ப் கிம், அலிஷா. கிம் வந்து இந்த மாதிரியான உதவி அலிஷாவுக்கு செஞ்சார். என்ன? டிராகன் டிக்டேட் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அவர் வெளி உலகம் தெரியறதுக்கு வழிவகை செய்தார். பின்பு அவர் அந்த லேடி வந்து ஷி ஹஸ் பிகம் மோர் இண்டிபெண்ட்னா சுதந்திரமாக வெளியே வந்து அவளால் படிக்கிறதுக்கான எல்லா தேவைகளுக்கும் நடந்தது தானா. ஸோ அவள் படிக்கிறதுக்கு தன்னையே சுயமாக எடுத்து அவள் படித்து முடிச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. So Kim introduced Alisha to Dragon Dictate, which opens up the world to Alisha. It has made her more independent and she is able to study on her own. Next one. What does the term circumnavigation mean? So circumnavigation mean enna? It means to travel around the world. ஊர் சுற்றுறது, உலகம் சுற்றும் வாலிபன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி circumnavigation means to travel around the world ன்னு அர்த்தம். ஸோ circumnavigation means to travel around the world. What does the term circumnavigation means? Circumnavigation means to travel around the world. So next 14th question. May 2022 கேட்டிருக்காங்க. David operate computer with the liberator communication device. எந்த மாதிரிலாம் டேவிட் வந்து கம்ப்யூட்டர்ஸை ஆப்ரேட் பண்ணாரு அப்படின்னு கேட்குறாங்க. கம்யூனிகேஷன் டிவைஸில் எப்படின்னா, டேவிட் ஆப்ரேட்ஸ் கம்ப்யூட்டர் வித் த லிபரேட்டர் கம்ப்யூட்டர் டிவைஸ் பை, அது அப்படியே கொஸ்டினில் இருக்கிறத எழுதிட்டு, பை கண்ட்ரோலிங் இட் வித் ஐ மூமெண்ட்ஸ். இது ஞாபகம் வச்சுங்க. இந்த பாயிண்ட், கண்களுடைய மூவ்மெண்ட்டை வச்சு அவர் கண்ட்ரோல் பண்ணாரு. இந்த கொஸ்டின் டேவிட் ஆப்ரேட் கம்ப்யூட்டர்ஸ், இதே அப்படியே எழுதிட்டு இந்த டேர்ம் அப்படியே எழுதி, கம்ப்யூட்டர்ஸ் வித் த operates with the computer liberation device by controlling through his eye movement, கண் அசைவுகள் மூலமாக. It has a Bluetooth, நீங்கள் உங்களுக்கு தெரியும் ப்ளூடூத்ன்றது, அது அப்படியே எழுதிங்க. It has a Bluetooth adapter. So it lets him use for any PC, any Mac by sending commands. ஸோ எனி பிசினா எனி கம்ப்யூட்டர், இல்லைனா ஆப்பிள் மேக் புக் இருக்குல்ல அது. ஸோ எனி பிசி ஆர் மேக் பை சென்டிங் கமெண்ட்ஸ். பாயிண்ட்டை புரிஞ்சுட்டு படிங்க. இது எப்படின்னா, கண் அசைவை வச்சு இது பண்ணார் ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது இரண்டாவது பாயிண்ட் வந்து இட் ஹேஸ் அ ப்ளூடூத், ரெண்டாவது பாயிண்ட்டு. தென் மூணாவது பாயிண்ட்டு, இட் லெட்ஸ் எம் டு யூஸ் எனி பிசி ஆர் மேக் பை சென்டிங் கமெண்ட்ஸ்ன்றாங்க. அதாவது 3 பாயிண்ட் இதில் இருக்குது. நீங்கள் அதை கரெக்டாக படித்து நீங்கள் எழுதுங்க. லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். வாட் டிட் த young bird do to seek the attention of his parent? He stood on one leg with the other leg hidden under his wings. ஒரு கால் மட்டும் நிற்கிற மாதிரி, இன்னொரு கால் வந்து மறைச்சிடுச்சு, அண்டர் ஹிஸ் விங்கில் மறைச்சிக்கிச்சு. ஒரு பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட். அதாவது என்னன்னா, நிற்கும்போது ஒரு கால் மறைச்சிட்டு இருக்கு. another one, he closed one eye then the other and pretended to be falling asleep. ஸோ ஒரு கண்ணை மூடிட்டு அதர் வந்து pretended to be asleep அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, this was done by the bird to seek the attention of his parents. இது எதனால் பண்ணனா, பேரண்ட்ஸோட அட்டென்ஷனை சீக் பண்ணுறதுக்காக அது பண்ணுச்சு. ஸோ ஒரு கால் இல்லாத மாதிரி காட்டினாலோ, ஒரு கண்ணு மறைச்சிட்டு தூங்குற மாதிரி இது பண்ணும்போது பேரண்ட்ஸோட அட்டென்ஷன் கிடைக்கின்றதுனால அந்த யங் பேர்டு வந்து அந்த மாதிரி பண்ணுச்சுன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஒரு லெக் ஒன்று சொல்கிறாங்க, இன்னொன்று க்ளோஸ்டு ஒன் ஐ தென் த
other and pretended to be falling asleep. Next one. What was the attic a favorite place for the children? The attic had been a favorite place for the children. Same அதே தான் எழுதுறது பாருங்க. இது the attic a favorite place for the children because it was in the attic. Because it was in the attic, the children seemed to be in a world of their own. இதுதான் main point. The children were seemed to be in a world of their own. அதை மட்டும் எழுதுனா போதும். மற்றதெல்லாம் கொஸ்டின்ல இருக்கு. Seem to be in a world of their own எழுதுனா போதும். Next 17th question. How many people in India suffer with disability? So this is the one of the important notice. 2.7 crores. இது கரெக்டாக எழுதுங்க. 2.74 crores. 7 crores people in India suffer with disability. மற்றெல்லாம் அப்படிதான். இதெல்லாம் எடுத்துட்டு the how many எடுத்துட்டு 2.7 crores people in India suffer with disability. அப்படியே எழுதுனா போதும். So last and final questions in 2 marks. What did M. Hamil say about the French language? Mr. Hamil said that French was the most beautiful language in the world, the clearest, the most logical, and must guard it and never forget it. So இந்த வார்த்தை இருந்தால் போதும். என்ன சொன்னார் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை பற்றினா ஒரு கிளியரஸ்ட் லாங்குவேஜ்னு இருந்தார், லாஜிக்கலாக இருக்குன்னாரு, மஸ்ட் கார்டு அதாவது அதை வந்து பாதுகாக்கணும் அண்ட் மறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஸோ என்னன்னு சொல்கிறாருன்னா Hamil say that it's the most beautiful language in the world. என்னது உலகத்திலேயே சிறந்த லாங்குவேஜ் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ்னு சொன்னார். Hamil said that the French is the most beautiful language in the world. ஒரு பாயிண்ட் அதில் கிளியரஸ்டாக இருக்குது, கிளியராக இருக்குது, லாஜிக்கலாக இருக்குன்றாரு. கிளியரஸ்ட்டு லாஜிக்கலாக இருக்குன்றாரு இன்னொரு பாயிண்ட். அதுக்கப்புறம் அதை வந்து சேஃப் கார்ட் பண்ணணும், அதாவது அதை வந்து அழியாமல் நம்ம பாதுகாக்கணும். மஸ்ட் கார்ட் அண்ட் ஷுட் நாட் ஃபர்கெட் இட், அதான் நம்ம மறக்கக்கூடாது, அழியாமல் பார்த்துக்கணும். ஸோ கிளியராக புரிஞ்சுங்க. முதல்ல பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் இந்த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன சொல்கிறாரு, லாங்குவேஜ் ஹமில் வந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் இந்த வேர்ல்டுன்னு சொல்கிறாரு. வேர்ல்டுன்னு சொல்லிட்டு கிளியராக இருக்குதுன்றாரு. தென் மோஸ்ட் லாஜிக்கல்னு சொல்கிறாரு. ஸோ கிளியர் அண்ட் மோஸ்ட் லாஜிக்கல்ன்றது ஒரு பாயிண்ட். அப்புறம் அதை அழியாமல் பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் அதை மறக்கவும் கூடாது அப்படின்னு சொல்ல வராரு. ஸோ இந்த 3 பாயிண்ட் எழுதிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு கெட் 2 marks. வித் திஸ் 18 கொஷின்ஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு 5 கேள்விகள் கேட்கப்படும். 5ல் நீங்கள் 2 வந்து நீங்கள் 3 வந்து எழுதினா போதும். ஸோ அதில் 3 எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 6 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஐ ஹோப் 4 கொஷின் கேட்டு உங்களுக்கு 3 எழுத சொல்லுவாங்க. ஸோ 5ல் 4 கேள்வி கொடுத்து 3 எழுத சொல்லுவாங்க. நீங்கள் அந்த 3ல் இங்கே உங்களுக்கு 2 மார்க் போட்டாங்கன்னா 6 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதோட அப்ஸ்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ கொஷின்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு எல்லா கொஷின்ஸும் 18 கேள்வியும் உங்களுக்கு நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு நீங்கள் கொஷின்ஸ் வச்சு படிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு கொஷின்ஸ்க்கான ஆன்சர் தெரியலனா யூ கேன் see that 2 mark question answers also. That will be helpful for you, my dear children. Before that, please subscribe to Tirumala Max YouTube channel and forward to your friends also about this channel. And then we'll go to this 5 mark of prose. ப்ரோஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 கேள்விகள் இருக்குது. டிஸ்கிரைப் த ஸ்ட்ரகிள்ஸ் அண்டர்கோயின்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை கேட்டிருக்காங்க, இது 2 தடவை கேட்டிருக்காங்க, இந்த கொஷின் 4 தடவை கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். இது 2 தடவை வந்திருக்கு பப்ளிக்கில், இதுவும் 2 தடவை வந்திருக்கு பப்ளிக்கில். ஸோ இந்த கேள்வியும் 2 தடவை வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்த கொஷின்ஸ் தான் இதில் இருக்குது. ஸோ ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் தீஸ் டைப் ஆஃப் கொஷின்ஸ். ஒன்லி 11 கொஷின்ஸ் ஆர் தேர். யூ ஹாவ் டு ஆன்சர் ஒன்லி 2 கொஷின்ஸ். ஸோ இது பலதரப்பட்ட சாப்டர்ஸில் இருந்தாலும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக இதாக இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒன்றுமே படிக்க முடியல ஒரு 6 கேள்விகள் நீங்கள் கண்டினியூஸ் ஃபஸ்ட்டு 6 கொஷின்ஸ் படித்தா கூட யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் எ வெரி குட் மார்க்ஸ். அட்லீஸ்ட் இந்த டாப் 6ல் இருக்கிறத படித்தாலே கூட போதும் உங்களுக்கு. ஸோ யூ கேன் ஸ்கோர் எ வெரி குட் மார்க்ஸ் ஃபார் இன் ப்ரோஸ் ஃபார் 5 marks. And then for poem only 8 questions are there. That too, the first one is very important question. And this is the question that it is regularly coming in your examination, my dear children. So இது வந்து நீங்கள் முழுக்க நீங்கள் தரவு பண்ணி படித்தாலே போதும். ஸோ இதில் அட்லீஸ்ட் ஒரு 4 questions நீங்கள் தரவு பண்ணிங்கன்னா you will be able to get definitely 2 questions will be there in your examination. So you please make note of this, children, and make use of this and read well and take care. I need you all to get a centum in all the subjects, my dear children. I hope இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Please subscribe to Tirumala Max YouTube channel. I wish you all success in your examinations. Please subscribe to Tirumala Max channel for more updates. Thank you, children.